ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி. ஸோ இன்றைக்கி டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு ஆன்மா வந்து இந்த உடலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு உயர்நிலை ஆன்மா. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு நிறைய டேட்டா இருக்குது. குழந்தைங்க வந்து சின்ன வயசில் தானாக சிரித்து பேசி விளையாண்டுருக்கும். யாரோ ஒருத்தர் கூட பேசுகிற மாதிரியே சிரித்து பேசி விளையாண்டுருக்கும். அதே போல் வயது முதிர்ந்தவங்க நல்ல பழுத்த கிழ வயசில் இருப்பாங்க தெரியுமா, அவங்களும் யாரோ ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்காவது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அதற்குண்டான பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டே வரலாம். நம்ம முந்தைய 2 பதிவில் வந்து என்ன பார்த்துருக்கோம், இந்த உடலுக்குள்ளே இந்த ஆன்மா வந்து சேரும்பொழுது எந்த மாதிரியெல்லாம் நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ 2 பதிவு முன்னாடி அதை பார்த்தோம். போன பதிவில் அது ஒரு கேஸ் ஸ்டடியாகவே பார்த்துருந்தோம். அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு உயர்நிலை ஆன்மா. இந்த பிறப்பில் வந்து அவங்க ஒரு மெடிக்கல் டாக்டராக இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கி பார்க்கக்கூடிய கேஸ் ஸ்டடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் ஒரு உயர்நிலை ஆன்மா தான். ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மெடிக்கல் டாக்டர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. பட் ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட், ஒரு ஒரு நல்ல ஒரு உயர்நிலை ஆன்மா. ஸோ பார்ப்போமே. புக்கினுடைய ஆத்தர் டாக்டர் மைக்கேல் நியூட்டன். அவர் கேட்குறார், இவங்களை வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த உடலுக்குள்ளே நீங்கள் வரீங்களே, இந்த மைண்டு, இந்த மூளை இருக்கும் இல்லையா, அந்த உடலுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது கூட நீங்கள் merge ஆக வரீங்க இல்லையா. ஸோ வழக்கமாக இந்த மாதிரி வரும்பொழுது எந்த மாதிரியான அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று சேர வரும்பொழுது அது பார்த்தோம்னா திருமணம் போல் இருக்கும். திருமணம் எப்படி இருக்கும், ஒரு ஆண் பெண் வந்து பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ மேலே வந்து நம்ம ஆண் உலகத்தில் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு தான் கீழே வர்றோம். பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு திருமணம் அப்படிங்கிறது எல்லாம் பார்த்து பிடிச்சி எல்லாம் பேசி தான் நடக்குது. பட் உடனே வந்து அவங்க ஒன்றுக்கு ஒன்றா அப்படி இருந்துடுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லையா. போக போக அப்படி பழகிக்கிறாங்க இல்லையா. அது போல தான் இதுவும். நம்ம எல்லாமே தெரிஞ்சு தான் கீழே வந்தாலுமே இது ஒரு திருமணம் போல் உடனே வந்து அந்த ஒன்றிணைவு அப்படிங்கிறது வந்து வராது. என்னுடைய பர்சனல் இது என்ன அப்படின்னு சொன்னால் சொல்கிறது, நான் 8வது மாதத்தில் தான் ஒரு உடலுக்குள்ளே நான் வர்றதுக்கு பார்ப்பேன். இது வந்து என்னுடைய வழக்கமாக நான் வந்து இந்த 8வது மாதத்தில் குழந்தை வந்து 8வது மாத கருவாக இருக்கும்பொழுது தான் நான் வருவேன். பிகாஸ் அந்த இடத்துல மூளை வந்து நல்லா முழுசும் உருவாயிருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். அதுதான் என்னுடைய கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, இதில் ஒரு பிரச்சனையும் இருக்கும் இல்லையா. பிகாஸ் மூளை வந்து முழுசும் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா. அது கூட அப்போ நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வரும் இல்லைன்னு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள்லாம் உண்டு. நான் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஒரு மியூச்சுவல் அவேர்னஸ் தான். ஸோ நல்ல ஒரு வெல் டெவலப்டு ஒரு பிரெயின் இருந்தால் நான் வந்து பெட்டர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதை தான் நான் வந்து பார்ப்பனே தவிர மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த குழந்தை கூட என்னால் ஈஸியாக பேச முடியும்ல அப்படின்ட்டு. அப்போது டாக்டர் கேட்குறாரு, ஒரு நிமிஷம், ஃபீட்டஸ்னால் கரு கூட பேசுவீங்களா, அது எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்குறாரு. ஆமாம், ஆப்வியஸ்லி குழந்தை கூட நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி கொண்டு போகிறீங்களா, எனக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போது முதல்ல நாங்கள் வந்து இந்த ஆன்மாவாக இங்கே வரும்பொழுது இந்த குழந்தை கேட்கும், நீ யார் அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு, நான் உங்க கூட விளையாடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்னா டாக்டர் கடுப்பாயிடுறாரு. ஏய், நீ குழந்தை என்ன ஏமாத்திர எடுத்தோன்னே, நீ ஃப்ரெண்டு இல்லையா, அந்த உடம்பு பிடிக்கிறதுக்குலாம் வந்து நீ என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வர அப்படின்னு சொன்னோன்னு இவர் சிரிக்கிறாரு. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த இதுக்கு முன்னாடி? இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்யணுங்கிறது தான் பிறப்பினுடைய நோக்கமே. இந்த உடலும் அதை ஏற்றுக்கும், இந்த ஆன்மாவும் அதை முடிவு பண்ணிட்டு தான் வருது. 2 ஒன்றா சேர்ந்தால் தான் அது பிறப்பே. இது எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த புரிதல் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தவிர இந்த உடல், இந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் தான் என்னை வரவேற்குது இந்த பூமிக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒருத்தருடைய ப்ரைவசியோ இல்லை ஒருத்தரை வந்து நான் வந்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கு மாற்றாக நீங்கள் ஏதாவது ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா நடக்கும். அதாவது அவர் அப்படி கேட்கல. இதற்கு மாற்றாக வேறு ஒரு சில கருத்துக்கள்லாம் நான் வேறு ஒரு சில ஆன்மாக்கள்லேருந்து நான் கேட்டிருக்கேனே அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்கும் தான். இந்த அனுபவமோ ஒரு பக்குவமோ இல்லாத ஒரு ஆன்மா வந்து வரும்பொழுது இந்த கடை வீதிக்குள்ளே இந்த மாட்டை அவுத்துட்டா மாடு எப்படி ஓடும், எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்ல, தடத்துக்குள்ளே மட்டும் போகாது, எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி வந்து வெறுக்குன்னு அந்த பூமிக்குள்ளே பூரக்கூடிய அந்த உடலுக்குள்ளே பூரக்கூடிய ஆன்மாக்கள்லாம் உண்டு. அது என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து அக்செப்டே பண்ணிங்க, என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரும். அது வந்து அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி கொடுக்காம அது ஒரு மாதிரி கைமையான ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளம்ஸியாக பிஹேவ் பண்ணக்கூடிய ஆன்மாக்களும் உண்டு. பட் நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ உங்களுடைய வாழ்நாளில் இவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பீங்களே, உங்களுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு பயப்பட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த குழந்தையினுடைய உடலுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்களா, அந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது
அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். குழந்தையினுடைய பக்குவம் எப்படி, அந்த மனோநிலை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் முதல்ல அப்படியே அந்த மூளையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த அந்த சிக்னல் டிரான்ஸ்மிஷன், எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நான் வந்து ஒரு 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 லவ் அண்ட் கம்பேஷன்ஷிப், இதுக்கு எனக்கு சரியாக லவ்னா அன்பு, கம்பேஷன்ஷிப்னா என்ன, ஒரு 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 ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஒரு துணையாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது இமிடியேட்டாக வந்து அந்த ஒரு மேர்ஜிங் அப்படிங்கிறது நடக்கும். அந்த தாட் ப்ராசஸ், அந்த ஒரு ஒரு மூளைக்குள்ள செயல்பாடுகள் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இமிடியேட்டாக ஒரு சுமூகமாக அந்த இடத்துல நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு உடலில் இருக்கீங்களா, இந்த உடல் வந்து குழந்தைய இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது, பெரிய ஒரு தொந்தரவு ஒன்றும் இல்லை. பட் அந்த குழந்தை என்னென்னா, நீ இப்போ எங்கிட்ட வர என்னப்பா நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த குழந்தை கேட்டுருச்சு. அப்படிங்கும்பொழுது அப்போது என்னங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம், தன்னோட இண்டிவிஜுவாலிட்டி இழக்கிறதா அந்த குழந்தை அப்படிங்கிறது நினைக்குது இல்லையா. ஸோ அதற்கு நீங்கள் என்ன இது பண்ணீங்க அப்படின்னொன்னே இருக்கும் தான். அந்த குழந்தை வந்து இப்போ நான் யார் அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த குழந்தை வந்து நான் நான் யார் அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய குழந்தைகள் நடக்காது. பிறப்புலேயே பயங்கர புத்திசாலியாக இருக்கும் அந்த மூளை. அந்த குழந்தைகள் மட்டும் அந்த மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி அது இழக்கிறார் போல் அந்த குழந்தை நினச்சிக்காதா அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. பிகாஸ் அந்த உடல் வந்து தன்னிச்சையாக எந்த ஒரு வேலையும் செய்யாது. அந்த உடலுக்கு வந்து எல்லா விதமான தன்மைகளும் இருந்தாலும் கூட அது தன்னிச்சையாக இந்த வேலையும் செய்யாது. அந்த ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று சேரும் பொழுது அந்த வேலைகள் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்றா மேர்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல இண்டிவிஜுவலாக இருக்காது. இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. அந்த ஆன்மா அந்த உடலுக்குள்ளே சேருவதற்கு முன்னதாக அது வந்து ஒரு பழுக்காத ஒரு பழம் போல தான் அது இருக்கும். அதனால எந்த விதமான காயாக இருக்கிற ஒரு பழத்தினால எந்த விதமான யூஸும் கிடையாது. அந்த ஆன்மா சேரும் பொழுது அது ஒரு பழுத்த ஒரு நிறை அப்படிங்கிறதுக்கு வந்து அது வரும் அப்படின்ட்டு. ஒரு குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது, சி நான் வந்து அது கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அது கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பேன். அது வந்து உடம்பை வந்து அந்த வயிற்றுக்குள்ளே வந்து கைமொய்யானெல்லாம் திருப்பிக்கும். அந்த மாதிரிலாம் திருப்பாத, இந்த மாதிரியெல்லாம் சரியாக இரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு சில நேரங்களில் அந்த கொடி சுற்றிக்கும் தெரியுமா கழுத்தை, அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தை வந்து அப்படி காமாக்கி டென்ஷன் ஆகாமல் இருக்கிற மாதிரி ஆக்கி அது பீஸ்ஃபுல்லாக இருக்கும்பொழுது தானாகவே திரும்பி அந்த கழுத்தில் கொடி சுற்றினதெல்லாம் நார்மலாக வர மாதிரியெல்லாம் பிறப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி சூழல் எல்லாமே நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த குழந்தைய அந்த இடத்துல டென்ஷன் பண்ணிடக்கூடாது. என்னன்னா அது ஏற்கனவே அந்த ஒரு பயத்தில் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் அது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன், இந்த உடலை வந்து நீங்கள் எந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வருவீங்க இந்த குழந்தையினுடைய உடலை அப்படின்னு கேட்கும்பொழுது, பிறப்புக்கு வந்து நான் ரெடி பண்ணுவேன். இதெல்லாம் அந்த வளர்ந்து வந்து நான் அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஒரு மென்டாலிட்டி வரும்பொழுது அடுத்து பிறக்கிறதா இனி பாக்கி, அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளே நல்லா வாமாக நல்லா ஜுகுன்னு சூப்பராக ஜாலியாக இருக்கலாம். அங்கே எந்த தொந்தரவும் கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம் உள்ளே படுத்துக்கிட்டு. அது மாதிரி நம்மளை யாரோ தள்ளுறாங்க அந்த இடத்துல. உன்னை வந்து ஒருத்தன் வெறுக்குன்னு தள்ளிட்டு இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? பிறப்பு அப்படிங்கிறது அப்படி தான். உன்னை யாரோ நல்ல சுகமாக இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்து தள்ளுறான்னு உனக்கு எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும், கடுப்பாக இருக்கும் இல்லையா? அப்படி தான் இருக்கும் எல்லா குழந்தைக்குமே பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உன்னை வெளியே ஒருத்தவங்க தள்ளுறாங்க, நீ வந்து நல்ல ஒரு வார்மாக இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுளான பாதுகாப்பான ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அந்த கருப்பை அப்படிங்கிறதுக்குள்ளேருந்து நீ வலுக்கட்டை படி தள்ளுறாங்க. வெளியே வந்தோன்னே ஹாஸ்பிட்டல் லைட்டு பளீர்னு அடிக்கும். உன்னை வந்து கையில் தூக்குவாங்க, உன்னை அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, வெளியில் இருக்க காற்றை சுவாசிக்கணும், சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை காதில் கேட்கணும், அது பண்ணு இது பண்ணு, உனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இனிஷியலாக வரும்பொழுது. அப்போ இது வந்து ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வேதனையாகவே பிறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், அதனால் நீ வந்து அதை வந்து அமைதியை ஏற்றுக்கணும், இது ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு சாந்தமான ஒரு மனோநிலை கொண்டு வந்து அந்த பிறப்பை ஒரு சுமூகமான ஒரு பிறப்பாக மாற்றுறது அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது இந்த குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆன்மா சேருவதற்கு முன்னதாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், அது பெருசாக இந்த மாதிரி எந்த ஒரு அறிவும் இருக்காது. பிகாஸ் அது ப்ரிமிட்டிவ், இன்னும் மூளை முழுசாக அதை உருவாகலை, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஹே, நான் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். வராதுக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. அப்போது இன்னும் ஏதாவது இந்த அம்மாக்களை வந்து நீங்கள் ஏதாவது சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னால், எஸ், அதுவும் ஒரு சில நாட்கள் நடக்கும். பிகாஸ் குழந்தையினுடைய முழுமையான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அம்மாவனுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்குது. அம்மாவனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அம்மா கோவப்பட்டாலோ, அம்மா வந்து படபடப்பான ஒரு சூழலுக்கு வந்தாலோ குழந்தைய இது நேரடியாக பாதிக்கும். அப்போ இந்த குழந்தையினுடைய உணர்வுகள் சரியாக இருக்கணும், இந்த உடலும் அந்த மூளையும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அம்மாவனுடைய உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட எனர்ஜி வந்து இந்த குழந்தை கூட மட்டும் கம்யூனிகேட் பண்ணாமல் இந்த அம்மாவனுடைய உடலுக்கும் முழுக்க முழுக்க நான் வந்து அனுப்புறது அப்படிங்கிறது என்னுடைய வேலையாக இருக்கும். ஸோ அந்த அம்மா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும். இதனால தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தை கொஞ்சம் அசைஞ்சிக்காம இந்த குழந்தை இப்படி உதைக்கும் தெரியுமா, இதெல்லாம் பண்ணும்பொழுது ஹே மா நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பப்போ அந்த சிக்னல் வந்து குழந்தை பண்ண சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மாக்களினுடைய வேலை. இந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சரி, இந்த ஒரு ஒரு ஹார்ட் ஒர்க் முடிஞ்சுது, குழந்தை கூட நீங்கள் மர்ஜ் ஆகிட்டீங்க, பிறந்துட்டீங்க, இதோட வேலை முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் வழக்கமாக அப்படி நடக்கும். பட் நான் அந்த மாதிரி கிடையாது. அவர் சொல்கிற பாருங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. நான் இது வந்து நான் ஒரு முதல் என்ட்ரி தான் இது. செகண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எப்போனா குழந்தையினுடைய 6வது வயசு வரைக்கும் நான் வந்து இந்த ஒரு ஒரு உள்ளே போவோம் வெளியே வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த 6வது வயசுலேயும் ஒரு ஒரு செகண்ட் ஒரு சான்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நான் அந்த குழந்தை கூட இன்னும் ஃபுல்லாக 100% அந்த மர்ஜ் ஆகிருக்க மாட்டேன். அந்த 6வது வயசு வரைக்கும் அந்த குழந்தை கூட 100% மர்ஜ் ஆகிருக்க மாட்டேன். அப்பவும் அந்த 2 ஆட்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அந்த குழந்தை கூட எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஓ நான் அதனால தான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய குழந்தைகள் வந்து யாரோ ஒருத்தங்க கூட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்குமே, ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது வந்து இதனால் அப்போது அந்த ஆன்மா கூட தான் அது பேசுதா அப்படின்னு சொன்னேன்னா, கரெக்ட், அந்த குழந்தை வந்து அந்த ஆன்மா கூட தான் பேசு. ஸோ உயர்நிலை ஆன்மாக்கள் இந்த மாதிரியெல்லாம் தான் பண்ணுவாங்க. உடனே அந்த குழந்தை கூட மர்ஜ் ஆகி நீ வந்து உடம்ப குர்றா அப்படிங்கிற மாதிரி பிடிங்கிலாம் மாட்டாங்க. எவ்வளோ சட்டிலாக அப்படி போகிறாங்க பாருங்கள். இதனால தான் அந்த குழந்தைகள்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்குது. இது அப்பா அம்மானால் கெடுக்கவும் முடியும், வளர்க்கவும் முடியும். ஸோ அது அப்பா அம்மா கையில் தான் இருக்குது. நான் பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே பேட் எக்ஸாம்பிள் அப்பா அம்மாக்கள் தான். பட் எனிவே நல்ல அப்பா அம்மாக்களும் உண்டு. இது வந்து என்னுடைய குமுறல், மற்றபடி யாரும் இல்லை. பட் எனிவே நம்ம இதுக்குள்ளே வருவோம். ஸோ இந்த மாதிரி குழந்தை கூட விளையாடுறது அப்படிங்கிறது உண்டு. பட் அந்த ஆன்மாவே தான் விளையாடணும்னு அவசியம் இல்லை. கைடு கீழே இறங்கி வருவாங்களாம். அந்த குழந்தை வந்து 6 வயசு அதெல்லாம் வர வரைக்கும் அந்த கைட்ஸும் வந்து அந்த குழந்தை கூட விளையாடுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி இப்போது இளம் ஆன்மாக்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியலன்னா கைட்ஸ் கீழே இறங்கி வருவாங்க. அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லுவாங்கள்ல, குழந்தை தானாக பேசும், சிரிக்கும், தேவர்கள் விளையாடுவாங்க, குழந்தை கூட தேவர்கள் பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க தான் தேவர்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். இதே விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள்ட்டையும் நம்ம பார்க்கலாம். வயதானவர்களும் யாரோ கூட பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. என்னென்னா, எப்படி நம்ம இந்த பூமிக்கு வரும்பொழுது நம்மளை இவ்வளோ அசிஸ்ட் பண்ணி கொஞ்சம் வளர்ந்து வந்து நமக்கு ஒரு நல்ல அறிவு வர வரைக்கும் பெரியவங்க நம்மளுடைய மூதாதையர் நம்மளுடைய ஆன்மாக்கள்லாம் வந்து இப்படி பேசுகிறாங்களோ, அது போலவே இந்த உலகத்தை விட்டு நம்ம வெளியே போகும்போது வரும்போது ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, போகும்போது அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ரெடி பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அந்த பெரியவங்க தானாக பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்களாம். ஸோ அதனால் நம்ம இந்த உலகத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயம் அவங்க முன்னாடியே வந்துடுவாங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அதனால தான் சின்ன குழந்தைங்க தானாக பேசுகிறதையும் உங்களால் பார்க்க முடியும், வயதானவர்கள் தானாக பேசுகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இது ரெண்டுமே ஒரு என்ட்ரிக்கு ஹெல்ப்பு, ஒரு எக்ஸிட்டுக்கு ஹெல்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு. அப்போது டாக்டர் கேட்குறாரு, இந்த பூமிக்கு வர்றீங்க இல்லையா பிறப்பு எடுத்துகிட்டு, நீங்கள் எப்படி உணர்றீங்க இந்த பிறப்பு ஒரு பிறப்பாக எடுத்துகிட்டே இருக்கீங்களே, இது எப்படி நீங்கள் உணர்றீங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் கிஃப்ட். பிறப்பு அப்படிங்கிறது ஒரு வரம் போல், சரிங்களா? அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷமான ஒரு வரம் போல். இந்த பூமிங்கிறது ரொம்ப துன்பமானது தான், இல்லைன்னு இல்லை, இதுக்கு பல பன்முகங்கள் இருக்குது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டான அளவுக்கே துன்பம் அப்படிங்கிறது இருக்குது. உன்னை போட்டு வாட்டி எடுத்துரும், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரல. ஆனால் இதை எதிர்கொண்டு மேலே வரும்பொழுது நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல கற்றுக்க முடியும். ஒரு 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 தன்மை போல், ஒரு உருவம் போல் அடுத்த உருவம் இல்லை, ஒரு வாழ்க்கை போகிற இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ எப்போல்லாம் எனக்கு இந்த உடல் அப்படிங்கிறது கிடைக்குதோ நான் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக ஏற்றுக்குவேன். அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எதையுமே சொல்ல மாட்டேன், வாழ்ந்து பார்த்தலாம் ஜாலியாக இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல வருவேனே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிச்சு இது ஒன்று தான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அன்பு ஒன்று தான் நம்ம இங்கே வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட இந்த கேஸ் அவர் வந்து நம்ம கூட பேசின அந்த நிகழ்வு அப்படிங்கிறது முடிஞ்சுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம் இல்லையா? ஸோ ஒரு உயர்நிலை ஆன்மாக்கள் இந்த உடலோடு சேர வரும்பொழுது எந்த மாதிரி எல்லாம் அனுபவங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ உங்கள் கூட நீங்களே பேசுகிற மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்கு புரியும், இப்போ நமக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பைத்தியம் கிடையாது, பட் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் இருக்குது. பட் நார்மலாக இருக்கும்போது சொல்கிறேன், ரைட்? உங்கள் கூட நீங்களே பேசும்போது என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அந்த டவுட்டுக்கு நீங்களே என்னடா அது இப்படி அப்படியா சரி சரி அது எல்லாமே உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கிறதுங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். ஏன் குழந்தைக்கு பேசுகிறாங்க அப்படின்னும் ஏன் பெரியவங்க தனியாக பேசுகிறாங்கங்கிறதும் புரியுது. இனிமேல் நீங்கள் வந்து அவங்கள அதட்டுறதோ அவங்கள வந்து இது பண்ணுறதோ லூஸ் மாதிரி பண்ணாத அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறத நிறுத்தணும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், கன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
அதில் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அடுத்த பதிவு பார்ப்போம். நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இந்த பண்ணி நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.